கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலேயே இந்த வாகனத்தில் இருந்திருப்போம். ஒரு பாழடைந்த நிலையில் பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பாலத்தால் யாருமே இல்லாத ஒரு நடுக்காட்டுக்குள்ள ஒரே ஒரு கோயில், அதுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டியும் தாத்தாவும் வசிக்கக்கூடிய வீடு, சுற்றி வர ஏகப்பட்ட யானைகள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுப்பகுதி. இந்த ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போகிறதுக்கு ரெண்டு அழிவடைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய பாலங்கள். என்ன இருட்டா கிடக்க உள்ளுக்கு அட்வென்ச்சராக எங்கேயாவது போய் வரணும் அப்படின்றது வந்து நிறைய ஆசை இருக்கும். அதுக்காக வந்து நிறைய தூரம் போகணும் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருப்போம். பட் வன்னிக்குள்ளேயே வந்து நிறைய இடங்கள் அப்படி இருக்குது. எந்த ஒரு வீடியோவில் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கேன். ஸோ வணக்கம் உறவுகளே, என்னென்னு சொன்னால் இப்போ வந்து பாலப்பழ சீசன் நடந்துகிட்டு அதனால் பாலப்பழம் பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் வந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் வந்து எப்படின்னு சொல்லி. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இடம். அவ்வளோ தூரம் தாண்டி வந்து நாங்கள். பட் இந்த முறை பாலப்பழ சீசன் வந்து இங்கே வந்து பாலப்பழ சீசனுக்கு பாலப்பழம் காய்க்குமோ இல்லையோன்றது டவுட். ஒருக்கா பார்த்துட்டு இருந்தால் அக்கு இல்லாட்டின்னு சொல்லி பார்க்கலாம். இடத்தை பாருங்கள் எப்படி மரம் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிக்கல. எங்கேயாவது பதில் இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு சிங்கிள் இடத்துக்கு போகணும். அங்கே தான் இப்படி அந்த பெரிய காடுகள் அப்படி எல்லாம் இருக்கும்னு யோசிப்போம். ஆனால் வன்னிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஸோ எங்களுடைய சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி வந்து நிறைய இடத்துக்கு பயணம் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவிலையும் ரோட்டு அப்படின்றது வந்து சரியாக இல்லாத ஒரு ரோட்டு, ரொம்ப பள்ளம் திட்டி வாகனமே போக முடியாத ரோட்டு, பாலங்கள் கூட கடக்க முடியாத பாலங்கள் இருக்குது. ஸோ அந்த பாலத்தாலையெல்லாம் நாங்கள் இப்போ பயணிக்க போகிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 பேருக்கு மேலேயே வரும். இவ்வளோ பேரும் ஒரு வாகனத்தில் வந்து எங்கே போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாலப்பழம் அப்படின்றதுக்காக. இந்த ஒரு பாலம் அப்படின்றது வந்து விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கைக்குள்ள கட்டப்பட்டதாக இந்த மக்களால் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இந்த பாலம் அப்படின்றது இப்போ வந்து பெரும்பாலும் பாவிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தாலும் வாகன போக்குவரத்து அப்படின்றது வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. நாங்கள் ஒரு 20 பேருக்கு மேலே இருக்கும். எங்களை எல்லாருமே வந்து சேஃபாக கூட்டி கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமையில் வந்து இந்த வாகன டிரைவர் இப்போ வந்து எப்படி ஒரு பாலத்தால் கொண்டு வராருன்னு பாருங்கள். இதுக்கு கீழே வந்து ஒரு பாலம் இருக்குது. இது உடைஞ்ச பாலம் மேலே வந்து திருப்பி போட்டிருக்காங்க போல் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பாலம். இந்த இடமெல்லாம் உண்மையாக வந்து ஃபேமிலியோட போகிறதுக்கு ஏற்ற இடங்கள் இல்லை. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சுற்றி பார்க்க போகிறீங்க, இல்லாட்டிக்கு ஒரு பாலப்பழம் பிடுங்கிறதுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வேறு லெவல் இடம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் பெரிய காட்டு பகுதி தான் இருக்குது. நடுவில் வந்து ஒரு வீதி கொண்டு போட்டிருக்கீங்கன்னா குளிக்குதேண்ணா எருமைதான். இந்த பகுதியில் அதிகமான எருமை மாடுகள் மேய்க்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ள போகணும் போலையா? போவோம் அது போவோம் அது திரும்ப விழாது. இந்த வீதிகள் எல்லாமே வந்து வாகனம் போகிறதுக்கு, இப்படி பெரிய வாகனங்கள் போகிறதுக்கு சரியான வீதிகள்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு பைக்கில் வந்து இந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வர போகிறீங்கன்னு சொன்னால் ரோட்டால் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியும் வந்து போட்டிருக்கிற வீதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய பள்ளங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆறுதலாக நின்று எல்லாம் மெதுவாக போக வேண்டிய ரோட்டுகள் தான் இது. சும்மையாக வந்து கொக்குலாய்க்கு போகிறதுக்கு, கொக்குலாய்க்கு நாயாறு பாலம் வந்து உடைச்சிட்டதால் வந்து இந்த ரோட்டை தான் அதிகமாக பயன்படுத்தினவர் மக்கள். இதுகளில் வந்து நிறைய எருமை மாடு மேய்க்கிறவங்கள ஒரு மழைக்காலம் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதி எல்லாமே வந்து வெள்ளமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து போகிறது வந்து சரியான கரைச்சல். ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வீதிகள் எல்லாமே வந்து இது வந்து நிறைய கள்ளம் ஏற்றி கொண்டு போகிற வீதிகள் அப்படின்னு வந்து சொல்லினோம் இந்த ஊர் மக்கள். அதுக்குள்ள ஒரு போட் ஒன்று நிற்குது. இந்த பகுதியில் ஒரே ஒரு கோயில் இருக்குது, ஒரே ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. அதையெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டான் குளம் ஐயனார் ஆதிசிவன் ஐயனார் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு ஒன்று போட்டு கிடக்கு. ஸோ அதை கிட்ட வந்துட்டோம். இதால் வந்து நேராக போனோம்னு சொன்னால் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிடுவோம். அந்த கோயிலுக்கு முன்னால் தான் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே வந்து ஆண்டான்குள பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பெரிய பாலங்களை கடக்க வேண்டியிருக்கும். ஏண்டா பிறகு வரந்தானே வானம் வரும்பா
வரும் போல வா வா. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு மேலாகவே இந்த பாலம் அப்படின்றது ஒரு பாவநிலை இல்லாமல் இருந்திருக்கலாம், பராமரிப்புகளும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதால் இவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்றது இந்த பாலத்தில் ஏற்பட்டிருக்குது. ஆனால் பெரிய அளவில் டிப்பர் வாகனங்கள் இந்த பாதை வழி இந்த பாலம் வழியாகத்தான் அங்கால போயிட்டு இங்கால வருகுது. அதை வந்து நாங்களும் வரைக்குள்ளே வந்து ஒரு டிப்பர் உண்டு அங்கால க்ரோஸ் பண்ணி இந்த பாலத்து வந்து போய் கொண்டு இருந்தது. உண்மையாக வந்து இப்போவும் இந்த பாலம் ஒரு சேஃபான ஒரு பாலமாக தான் இருக்குது. அவ்வளோ பெரிய வெயிட்டான வாகனங்கள் எல்லாமே போய் வாரத்துக்கு. அதால் நாங்களும் இந்த ஒரு பாலம் தான் இருக்குது எங்களுக்கு இதால் போகிறதுக்கு அங்கால. இல்லை இல்லை வரும் வரும். நேரவா நேரவா. சரி சரி. தோட்டங்களை பார்க்குறதுக்கு காவலுக்கு வரக்கூடிய மக்களை நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிற ஒரே விஷயம், எக்கச்சக்கமான யானைகள் வந்து இந்த பகுதியில் தோட்ட வயல்களுக்குள்ளே வர்றதா சொல்லுவாங்க. அவங்க கையில் எக்கச்சக்கமான வெடிமருந்துகளும் வச்சுருப்பாங்க. இந்த சீனா வெடியிலேருந்து ஈக்குவானத்துலேருந்து ஏகப்பட்ட வெடி மருந்துகள் வச்சுருப்பினா அது எல்லாத்தையுமே யானையை கலைக்கிறதுக்காக தான் அதை பயன்படுத்துறதுக்காக வச்சுருப்பாங்க. அந்தளத்துக்கு வந்து யானைகள் அதிகமாக ஒரு வாழக்கூடிய பகுதியாக வந்து இன்றைக்கு வரைக்கும் வன்னி பகுதியில் இந்த அடம்பன் பகுதி என்றது இருக்குது. கோயில் வளவுதான். ஒரு பாட்டியும் ஒரு ஐயாவும் வந்து நிறைய காலம் வசிச்சு வந்தவங்க. போன வருஷம் வந்து நான் இந்த இடத்துக்கு வரைக்கல அவங்களுடைய வீடு இருந்தது, அவங்க உள்ளுக்குள்ளே வந்து இருந்தவங்க. பட் இப்போ வந்து அவங்களெல்லாம் பார்க்க முடியலை. சிலவங்களை இந்த இடத்த விட்டு போயிட்டாங்களோ தெரியல. உண்மையாக வந்து தனியாக ஒரு தில் ஒன்று வேணும் மனசில். என்னென்னு சொன்னால் இந்த பகுதி அப்படின்றது வந்து அப்படிப்பட்ட ஒரு பகுதி. ஸோ எப்படி இருந்தாங்களோ தெரியல அவங்க. அங்க அதுக்கு லாக நிக்கிறாங்களா? அங்க முடிச்சா நிக்குது. இந்த கோயிலோட அந்த கோயில் இதுதான் ஆண்டான் கோயில். இந்த கோயிலை இடக்குப்புறம் என்ன இந்த பகுதியுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டான்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வாரன்னு சொன்னால் நீங்கள் பெரிய ஒரு பாலத்தை தாண்டி தான் வரணும். அதுவும் நிறைய இடங்கள் காட்டுப்பகுதியாகவே உள்ளுக்கு இருக்கும். அதை தாண்டி எல்லாம் வந்தால் இவ்வளோ பெரிய ஒரு கோயில் ஒன்று வந்து நடுவில் இருக்குது. இதுக்கு முன்னால் வந்து இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து பாலப்பழங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதி. ஸோ இதில் இருந்து எந்த காட்டு பக்கம் இதுக்குள்ளே போகிறோன்னு தெரியலை. பாலப்பழம் இருக்கும் தெரியலை, போய் பார்ப்போம். இப்படி நினைக்கலேண்டா இதுக்காக முதல்ல வந்து பட்டி முதல்வா போய் பார்ப்போம்பா. இப்போ பாவதானே பட்ட போற சத்தம் எல்லாம் கேட்குறாடே. இந்த ஒரு பகுதியை பற்றி பல பேர் சொல்லிக்குள்ள நிறைய பேர் பாலப்பழம் வெட்டி கொண்டு நிற்கக்கூடிய யானையை கண்டு விட்டுட்டு ஓடி வந்த நிறைய கதையெல்லாம் இங்கே வந்து நடந்திருக்குது. மரத்தின் சைஸு இப்படி கிடக்கணும் இந்த மரம். இந்த மரம் தான் ஒரு 2 பைக் நிற்குதுடா. சரி இதில் பொம்பளை வராது. ஐயா மேலே வந்துருப்பினா உண்டையும் காண இல்லையா? மரத்தை பாட்டி வாரல கொத்தி போட்டு பாட்டி அப்படிங்கிறது போயிருக்கு. இப்பையும் வந்து எப்பயுமே பாகுபலி தான் எங்களோட கேங்லேயே வந்து மரம் ஏறுறதுக்கு வந்து ரெடி ஆகிற ஒரே ஆள். ஸோ யானை மயம் பண்ணுறோம் அவங்கள்ட்ட. இதுக்கு பார்த்தாலும் தெரியும் நிறைய தூரம் என்னடா நடந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பீங்கள். நாங்கள் நிறைய தூரம் வந்து எங்களோட வாகனத்தை விட்டுட்டு நடந்து தான் போய் கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னால் அதுக்கு அங்கால தான் இந்த பாலை மரங்கள்ன்றது வந்து அதிகமாக அளவில் நிற்குது. ஸோ எக்கச்சக்கமான பாலை மரங்கள் இந்த பகுதிக்குள்ளே இருக்குது. ஆண்டான் அப்படின்னு சொன்னால் வன்னியில் முல்லைத்தீவில் அதுவும் பாலப்பழத்துக்கு ஃபேமஸான ஒரு இடம். ஒரு இதில் மாடு கட்டுற இடத்துக்குள்ளே வரும்போதே பார்த்துருப்பீங்க அதிகமான எருமை மாடுகள் இந்த பகுதியில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த எருமை மாடுகளுக்கெல்லாம் கொண்டு வந்து மேய்க்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி இரவில் அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு எல்லாமே வந்து இப்படி கட்டைகளை ஊன்றி அதுக்கு நடுவில் வந்து அந்த எருமை மாடுகளை கட்டி குடிக்கணும். அதுகளை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பகுதியில் வந்து அதிகமான அப்படிப்பட்ட இடங்கள் இருக்குது. இந்த கொண்டு தெரியாது ஓடக்கடா. இங்கே மிகப்பெரிய ஒரு காட்டுப்பகுதி. இன்னும் வந்து பல எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. ஸோ கவனமாக வாங்க. யாராவது தெரிஞ்சவங்களோட கண்டிப்பாக இந்த இடங்களுக்கு வரும்போது வாங்க. தனியாக வந்து வந்துடாதீங்க. எல்லாம் ஒதுக்கி கிடக்கடா கீழே ஏண்டா
சும்மா மரங்கள்லேயே தெரியும் பார்த்து. ஒரு சிவலிங்கம் வச்சுக்கிறாங்க இதுக்கு. சிவலிங்கம் சூலம் என்ன பழம் இருக்கண்டா சுதான். இதுகளில் பார்க்கவே தெரியும் சும்மா நோமலை. இதோட பாலை மரம் தானே முழுக்க. இந்த பழைய பார்த்துட்டு இருட்டுது மச்சான். இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே அதிகமான பாலை மரங்கள் இருந்தாலும் இப்போ காய்கள் இருக்கக்கூடிய பாலமரம் அப்படின்றது வந்து சரியான குறைவு. என்னென்னு சொன்னால் இப்போ சீசன் வந்து முடிஞ்சு கொண்டு போகக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்குது இப்போ இருக்கிற காலம். இது பாலப்பழம் தானே, அது பாலமரம் இல்லை. அது அந்த மரம் பாலமரம் தான். என்ன இருட்டாக கிடக்கு உள்ளுக்கு, ஒளியில் ஒரு இதாக கிடக்கு, உள்ளுக்குள்ளே இப்படி இருட்டாக கிடக்கு. மச்சி நிறைய தூரம் போயிடலாம். அது சின்ன கடையில் கூட்டின்னு வந்துட்டேன். வந்த நேரம் போல பழமில்ல அடிக்கு போவோம். மரத்தில் முண்டைமா தெரியலையடா அப்படி. சேதம் பந்து போட்டா கொஞ்சம் பட்டி ஆகுமே. ஒரு கட்டு கட்டு டேய் பாருங்கடா பண்ணி கிடக்கு உண்டு. சரி போவோம். என்னடா உள்ள போனவே எங்க போ இருட்டாயிட்டு பார இதை விட வேணும் போறேன். கிளம்பி பழப்பழம் ஓய் டே நாங்கள் எங்க முதல்ல வந்து ஓட்டினாங்க இருக்கலான்னு இதுக்காம வந்து ஓட்டினாங்க. இந்த ஒளியாருவோம் வாங்க, ஒளியாகுவோம். இதை விட்டு தேடி தான் பிடிக்கணும் கிரங்கால். இந்த விடத்தை துப்புரவாக்கி கோயில் கட்டியிருக்காங்களே, சூளம் வச்சுக்கிறாங்க. டேய் இந்த போடாலும் கிடக்குதானேண்டா. ஒளியில் என்ன வெளிச்சமாக கிடக்குறா. அடே வீர கடை சொல்லி நம்மளா ஐயா பாலப்பழம் முளைக்கலையோ வளர்க்கலையோ எந்த காலத்தில் வளர்க்கும்? பாலை வந்து ஒன்று ஒரு விஷயம் தான் காய்க்கும் வேணா. இங்கேயோ அப்போ என்ன காலத்தில் காய்க்கும்? அடுத்த மாதம் அப்படித்தான் தெரியும் உங்களை. வன்னி விழாங்களோ பண்ணி விடானுங்களா? ஓ மல்லாவி தருவில்லை அங்கெல்லாம் பழம். என்னடா அப்போ இப்போடா தூரம் கஷ்டப்பட்டு வந்து ஒரு பழம் காணையெல்லாம் போச்சேன்டா. அதுதான்டா நீ வெட்டு வேண்ட தெரியும், பழம் இருக்கணும். இதெல்லாம் விரும்ப மாட்டேன் சாணியன்டா. எங்கடா இந்த வாழைப்பழங்களை காட்டுங்களா, காட்டுங்க. வாழைப்பழம் கூட கிடைக்கல. இந்த 2 வயதானவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து தங்கி நின்று இப்படி வேலை செய்கிறதுக்கு உண்மையாக வந்து பெரிய ஒரு தைரியம் வேணும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு யானைகள் இந்த பகுதியில் இருக்குது. உண்மையாக வந்து நான் ஒரு நாள் தங்க முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களோட தங்கி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து காட்டுறேன். புதுசாக இந்த இடத்துக்கு வாரவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்கிறது இந்த ஒரு பாலம் தான். இந்த ஒரு பாலம் வந்து நடுவில் அதிகமான இடங்களில் உடைஞ்சிருக்குது. ஸோ பைக்கில் வாரவங்களுக்கு அவ்வளோ பெருசாக பயமாக தோணாது. பட் பெரிய வாகனங்கள் வாரவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பயத்தை தரம் அந்த அளவுக்கு உடைஞ்சிருக்குது. இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். பெரிய ஒரு ஆறு அப்படின்றது வந்து இது கீழால் வந்து ஓடிக்கொண்டிருக்குது. ஸோ வரக்கூடியவங்க இங்கே வரப்போகிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப சேஃபாக கவனமாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட எருமை மாட்டு பண்ணைகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவமாக இருக்கும். காசு கொடுப்பாமா மயிலரா
காசு தானே கொடுப்பேன். இதுக்குள்ள என்ன கேம்போ? இளம்பில்ல இருந்து ஆண்டான்குள பகுதிகளில் ஒரு காட்டு பகுதியில் போகிறீங்கன்னு சொன்னால் முதலாவது பாலம் இந்த பாலத்தை தான் தாண்டி போவீங்க. மிக மிக ஒரு டேஞ்சரான ஒரு பாலம். ஸோ மறுபடியும் நான் பின்னாடி இருந்த இந்த வியூவை காட்டுறேன். இந்த பாலம் எந்த அளவுக்கு உடைஞ்சிருக்குது அப்படின்னு பாருங்கள். வாகனங்கள் போய் வாரது மிக மிக கவனமாக இருக்கணும். இதில் இந்த பாலத்தை கடக்கு மட்டும் வந்து பெரிய ஒரு பயமாக தான் எங்களுக்கு இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய வீதிகள் எல்லாமே அதிகமாக வந்து மண் வீதிகளாக இருக்கிறதால மழை காலங்களில் மிகப்பெரிய பள்ளங்கள் வந்து கண்டிப்பாக உருவாகும். அதால் வந்து இந்த வீதிகள் வந்து எப்போவுமே வந்து ஒரு நேரான சரியான ஒரு பாதைகளாக இருக்காது பெரிய வாகனங்கள் வந்து போகிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய வாகனத்தில் வரப்போகிறீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்களை வந்து யோசிச்சுட்டு இங்கே வாங்க. தூக்கால போவோம் மச்சான், பெரிய கடங்கண்டு இல்லை. இதால எப்படி இதுக்காக வந்தாங்க? பெரிய ஒரு வாகனத்தில் வரப்போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மழை காலங்களில் இப்படியான வாகனங்களை கொண்டு இந்த பகுதிகளுக்குள்ள வராதிங்க. கண்டிப்பாக எங்கேயாவது புதஞ்சு போயிடும். வந்து ஒரு மாதிரி நாங்கள் வெளியால் வந்துட்டோம். இன்னும் மெயின் ரோட்டுக்கு நாங்கள் போகல. பட் அந்த பகுதி காட்டு பகுதிக்குள்ளே இருந்து வயல் பகுதிகளுக்கு கொஞ்சம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு பயணம். இந்த ஒரு காட்டு பகுதிக்கு பெயர் ஆண்டான்குளம் ஆதி ஐயனார் வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அங்கால போக வேண்டி வரும். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அலம்பில் இருந்து நாயாறு போகிற பகுதிக்கு முன்பதாக நீங்கள் கொக்லாக்கி போகிறதுக்கு காட்டு பகுதிக்கால போகிறீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியால் போகலாம். ரொம்பவே ஆபத்தான டேஞ்சரான பகுதி. இந்த பயணம் கொடுத்து கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. டேக் கேர், பபாய்.